அனல் நிலையத்திற்கு நிலக்கரியை கடல் வழியாக கொண்டு வரக்கூடிய திட்டத்திற்கு திருச்செந்தூர் தாலுகா மீனவர் மக்களிடத்திலும் முருகன் கோவில் பக்தர்களிடத்திலும் பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், சமீபத்தில் திருச்செந்தூர் பகுதியில் கடல் அரிப்பு அதிகளவில் ஏற்பட்டுள்ளதை முன்னிட்டு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மேற்கண்ட திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் டிலைட்டா ரவி, மாவட்ட தொண்டரணி செயலாளர் லாசர் டேவிட், வழக்கறிஞர் அர்ஜுனன் உட்பட ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அந்த பணி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த பகுதியில் கடலரிப்பு ஏற்பட்டு வருகிறது. எனவே திருச்செந்தூர் முருகன் கோயிலை பாதுகாக்கவும், மீனவர் கிராமங்களை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடல் வழியாக நிலக்கரி கொண்டு வரும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு தூத்துக்குடியில் உடன்குடி பகுதிக்கு ரயில் உடன்குடி அனல் நிலையம் இயங்குவதற்கு நிலக்கரியை கொண்டு வருவதற்கு திட்டத்தை உருவாக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம்.